நீ ஆடுற நளின ஒவ்வொன்னும் எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். விரல் நீட்டி பச்சை குத்தி என்னையா என்ன பாரு நீ என்னையா பாடி இருக்க ஆளு மாட்டே பாரு சத்தம் கேக்குது ஆளா காண கையுங்க கையு இங்கடிடா வட வட பச்சை பச்சை சரி சரி கையே நீட்டி ஒன்னே வச்சு தொழில் பண்ணுங்க. என்ன அழகான பெண்மணி. ஹலோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் உனக்கு அறிவு இருக்கா? கூடு இருக்கா? போத்த தான் நீங்க சோத்த உச்சுனா மத்திங்கறியா? உங்கரே பாரு கண்ண முன்னாடி வச்சு போடு சொல்றியா? காண புண்ணாக்கு. யோ என்னையா வா ஆகாண்டி இருக்க? உனக்கல வெக்கமான சூடு சொன்னதா இருக்கா? உனக்கு இருக்கா ரொம்ப? ஒரு பொம்பளை அப்படி ரோட்ல ஆடலாமா? ஏற பொம்பளை அப்படி ஆடி இருக்க நீ வாடி கிடிச்சிட்டு போற தட்டமா? ஏய் சவுடாலாம் கேக்குற. இந்த சவுடாலாம் ஏன்ட பேச கூடாது. சரி. இதுக்கவனா இளிச்சா போய் அவன்ட்ட பேசு. நீ இளிச்சா போய் நல்லதானே ஓட்ட பேசிருக்கேன். பாப்பா யாருன்னு கிழிச்சா வச்சு ஆக்குறதுன்னு. பாப்பா அதையா. ரொம்ப பேசுற. நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. அத மோசமான ஆளு. நான் மோசமான ஆளு முக்கியமான ஆளு. போட்டவங்களே கோயிந்தான்றவே. நான் குடுத்தனா மானாமதுரை போய் ஐயான்னு கத்திடுவேன். போட்டனா மனப்பாறையில போய் உட்கார்ந்துட்டு அம்மா 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 அம்மான்றவே. போட்டனா உங்க அப்பா கூட போய் வியாவியான்னு கத்திடுவேன். ரொம்ப பேசுறமா? நீ ரொம்ப அதிகமா பேசுற. கீழ கொடுத்து மேல கொடுத்து அப்படியே டிவி ஜெயா டிவி ராஜ் டிவில ஓட்டி கட்டிடுவேன் டேய். ஆமா ஆமா கரெக்ட். ஓ பப்பளை இங்க இருக்கு. ஓம்பப்பு இங்க வேகாதுமா. என்னடி? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன என் கோவம் பத்தி உனக்கு தெரியாது. ஆமா ஆமா சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல மோசமான ரவுடி பைய. ஐயே. சரி. நீங்கடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏடே கொடுந்து. இந்த ஆளு ரவுடி பையலையா? ஆமா எனக்கே ரொம்ப சிரிப்பா வருது. ஏமா? ஓடுற பஸ் யாராலையும் ஒத்த கையால நிப்பாட்ட முடியுமா? எங்க நீங்க நிப்பாட்டுவீங்களா? நான் ஓடுற பஸ் ஒத்த கையில நிப்பாட்டினேன். எப்படி? ஸ்டாப்ல இருந்து கையை காமிச்சு பஸ் நின்றுச்சு. ஐயோ இங்காரு. என்னம்மா? ஆளு மண்டைய பாருடி. அது மட்டும் இல்லம்மா. சரி. எங்க ஊர்ல என்னைய காட்டு முரட்டு வீரன் யாரும் கிடையாது. அப்படிங்களா? நேத்தெல்லாம் 10 வய ஒவ்வொருத்தனுக்கு இந்த தண்டி. என்னது? 60 ஐயோ. கையில வச்சுக்கிட்டு விரட்டினாங்க. சரிங்க. 10 பேத்த நான் ஒத்தால சமாளிச்சேன். எப்படியா சமாளிச்சீங்க? பஸ்ஸ விட்டு இறங்கினேன். 10 பேரை கெதிச்ச இளவட்ட. அருவாளை வச்சு இப்படி ரவுண்ட் போட்டாங்க. இந்த துண்டுதான் இருந்துச்சு. துண்டுதான் இருந்துச்சு. என்ன பண்ணீங்க? துண்ட உதறி. சரி. அப்படி இடுப்புல கட்டினேன். கட்டி வேட்டியை மடிச்சு கட்டினேன். சரி. சுத்தி ஒவ்வொருத்தையும் காலையும் தொட்டு கும்பிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. என்னம்மா? காரி துப்பிர போற போயா? அப்படி இல்ல வீரன்ற நீலா. அவன் 10 பேர் வச்சிருக்கிற அருவாளுக்கு டாய் நெஞ்ச தூக்கிட்டேன்னு வச்சுக்க. என் நெஞ்ச ரெண்டாவது மஞ்சள் கோடு படுத்திருப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி வேற என்ன பண்ணீங்க? மட்டும்மா. அப்புறம் இந்த வானத்தை யாரையும் வில்லால வளைக்க முடியுமா? வானத்தை வில்லால வளைக்க கூட தர்மசாலின்றீங்க. இந்த மணலை கையால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுங்க. கடல் தண்ணியை ஒத்த வாயால குடிக்க முடியுமா? குடிக்க முடியாதுங்க. கண்ணுல ஊசியை குத்த முடியுமா? முடியாதுங்க. என்னால முடியாது. போல அறிவா பேசுறியே. சோறு தான் நிக்கிறீங்களா? இல்லம்மா. சுட சுட மட்டன் தின்னு. நல்லா போட்டு போய் பண்ணி பிய தின்ன மாதிரி இருக்கு பேசுற பாரு. நல்லா பேசுறீங்களே. அம்மாவுக்கு ஊறுதா? இல்ல அரிக்குது. வேணும்னா குச்சி எடுத்து சொரிஞ்சு விடுங்க. முதல்ல பாரு என்ன ஊறுதா அரிக்குதா உன்கிட்ட கேட்டாங்களா? ஏம்மா நல்லா பேசுறீங்க. நீங்களும் நல்லா பீச்சுறீங்க. ரொம்ப அறிவான பிள்ளையாட்ட இருக்கீங்க. நீங்க நல்லா அறிவான ஆளா தான் இருக்கீங்க. உண்மைக்குமே வா. நீங்க அறிவாளியா? நீங்க அறிவாளியா? அறிவாளியா? நானும் அறிவாளிதான். அப்படியா? ஆமாய்யா. 4ல 3 வச்சனா எத்தனை? இன்னைக்கு அந்த கேள்வியில கேக்குறாரு. எனக்கு கேள்வி கேட்கலாம் தெரியும் சொல்ல தெரியாது. 4ல 3 வச்சனா எத்தனை? 4ல 3 வச்சனா 1.
வித்தியாசம். என்னையா இதுல என்ன சந்தேகம்? சூப்பர்னா சூப்பர், ஆப்பர்னா ஆப்பர்யா. அதுதான் இல்ல. அப்புறம் என்னையா? நாங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். சரி. பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா சூப்பர். பொண்ணோட தங்கச்சி நல்லா இருந்தா எங்களுக்கு ஆப்பர். நீ என்கிட்ட உதவாங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ தங்கச்சி இல்லைனா? தங்கச்சி இல்லைனா? மாமியார் இருக்கும்ல? மாமியார் இல்லைனா? மாமனார். மாமனார் இல்லைனா? கூட்டு போன புரோக்கர். புரோக்கர் இல்லைனா? கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர். ஐயர் இல்லைனா? ஐயர் பொண்டாட்டி. ஐயர் பொண்டாட்டி இல்லைனா? ஒரு மஷூர்லாவுக்குள்ள எதுக்கு தான் கல்யாணம் பண்ண? அது உனக்கு தான் தெரியும். இப்ப அடுத்து கேக்குறேன். சரி கேளியா. கண்டக்டருக்கு டிரைவருக்கு என்ன வித்தியாசம்? கண்டக்டர் என்ன பஸ் ஓட்டுவாரு? டிரைவர் பஸ் ஓட்டுவாரு. கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாரு. அதே இல்ல. அப்புறம் கண்டக்டர் ஒவ்வொரு ஆள் தான் டிக்கெட் கொடுப்பாரு. சரி. டிரைவர் நினைச்சாருன்னா எதுக்கு வர்ற பஸ்ல கொடுத்து எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவாரு. ஐயோ அம்மா உலகாரம் முக்கிய போல இருக்கு. கண்டக்டர் தூங்கிட்டாருன்னா காசு மிச்சமா போகலாம். சரிங்க. டிரைவர் தூங்கிட்டாருன்னா கைலாசத்துக்கே போகலாம். ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கேக்குறேன். ஏலியா பஸ் டிரைவருக்கும் பஸ்ஸுக்கு பின்னாடி உட்கார்ந்து வர பயணிக்கு என்னமா வித்தியாசம்? என்ன பஸ் டிரைவர் வண்டியை ஓடிட்டு வரணும் முடிச்சு பார்த்து பின்னாடி இருக்க ஆளு தூங்கிட்டே வரலாம். அப்படி இல்லம்மா. பின்னாடி உள்ள பயணி தூங்கிட்டா சிறந்த பயணம். சரிங்க. டிரைவர் தூங்கிட்டா நமக்கு இறுதி பயணம். இவ்வளவு அறிவா பேசுறீங்களே. என்ன சாப்பிடுறீங்க? இப்ப இன்னொன்னு கேக்குறேன். இட்லி தின்ன என்ன தேவை? அது வந்துட்டாங்கல்ல, சொல்ல வேணாமே. வந்துட்டாங்கல்ல. இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி திங்க சட்னி சாம்பார் வேணும். இட்லி தின்ன வாய் தான் தேவை. எங்க இப்ப சொல்லி ரொம்ப இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி திங்க என்ன இட்லி தான் தேவை. இல்ல அத வச்ச விக்க சட்டி தேவை. எங்க இப்ப சொல்லி இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி திங்க இட்லி மாவு தேவை. இல்ல அத வச்ச விக்க உங்க அடுப்பு தேவை. எங்க இப்ப சொல்லுங்க இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி துணி தான் தேவை. இல்ல அதுல திணிச்சரிக்க விறகு தேவை. எங்க இப்ப சொல்லுங்க இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி திங்க என்ன குருமா இருந்தா போதுங்க. இல்லம்மா அத பத்த வைக்க பொட்டி தேவை. எங்க இப்ப சொல்லுங்க இட்லி தின்ன என்ன தேவை? எப்பதான் இந்த கம்பெனி ஓய்யோ சொல்லு பாப்பா. என்னங்க வேணும்? இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி திங்க என்ன நீங்க சொன்ன தீப்படி இப்படி எதாவது இருந்தா போதும். வெறும்பட்டி வச்சு என்ன வேணும்? சரிங்க. அதுல உரசலுக்கு குச்சி தேவை. இந்த குச்சியை வச்சு பத்துக்கிட்டாலும் அவட கிடுகுறது இல்லையா? என்ன சந்தேகம்? நாடகமா இல்ல இட்லி திங்கிற நாடகம்? இன்னுமே இட்லி திங்கிற நாடகம் மாத்திக்கிறோம். உடம்ப பார்த்தா தெரியல. இந்த ஆளு திண்டு கேட்ட ஆளுன்னு எவ்வளவு சோத்த திண்டு வந்தீங்க? இப்ப இன்னொரு விஷயம் கேக்குறேன். சோத்த திங்கணும்னா எதை திறக்கணும்? சோத்த திங்கணும்னா சோத்து பானை திறக்கணும். முத வாயை திறக்கணும். அப்பா நீ பல்லு விளக்க என்ன தேவை? நீ திண்ணி பண்டாரமா இருப்ப போல இருக்க. பண்டாரம் வந்து ஆனா திண்ணி பண்டாரம் இல்ல. சரி பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் பிரஷ் இருந்தா போதுங்க. இல்லம்மா பல்லு விளக்க பல்லுதான் தேவை. பல்லு ஓவாயில விட்டுட்டு விளக்குவ. இப்ப அடுத்து இப்ப என்ன குலகாரியா மாத்த போற? பசுமாடு சாணி போடையில என்ன செய்யும்? பசுமாடு சாணி போடையில என்ன செய்யும் தெரியாதியா? பசுமாடு சாணி போடையில முக்கும், அப்புறம் வாழை தொக்கும், அப்புறம் தான் புதக்கு புதக்குன்னு போடும். ஏமா நீ பீதிங்கிற கூட்டணி இப்பதான் தெரியுது. இப்ப இன்னொன்னு கேக்குறேன். ஒரு வண்டியில எத்தனை பேர் போகலாம்? ஒரு வண்டியில 3 பேர் போலாமியா? 27 பேர் போயிருக்காங்க. எப்படியா? கின்னஸ்ல சாதனை பட்டிருக்குமே. போன 3 பேருமே 9. ஏமா இப்ப இன்னொன்னு கேக்குறேன். கோச்சுக்கிற கூடாது. சரிங்க. அதாவது ஒரு பெரிய சாமியார் இருந்தாராம். அந்த சாமியார் வந்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு விபூதி போட்டா பிள்ளை பிறக்குமா? அப்படியா? அப்போ ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. சரி. கிராமத்துல